ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் எம்ப்ளாயி டீட்டெயிலை பேஸ் பண்ணது. ஸோ எம்ப்ளாயி டீட்டெயிலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் எம்ப்ளாயி டீட்டெயில். ஸோ எம்ப்ளாயிட்டிருந்து நம்ம இன்புட்டாக அவங்களோட ஐடியும் நேமும் பேசிக் சேலரியும் கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பேசிக் சேலரியை பேஸ் பண்ணி டிஏ அண்ட் ஹெச்ஆர்ஏ, டிஏன்றது டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஏன்றது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது ரெண்டையும் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ஃபைன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அந்த பேசிக் சேலரியில் சில கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அதாவது பேசிக் சேலரி வந்து 25,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சில பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அதே மாதிரி பேசிக் சேலரி வந்து 25,000 அண்ட் 40,000 உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிஏஹெச்ஆர்ஏ வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஏஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் டிஹெச்ஆர்ஏ வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிராஸ் சேலரி வந்து கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் சேலரி அப்படின்றது வந்து பேசிக் சேலரியும் அதோட எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சு அந்த டிஎன் ஹெச்ஆர்ஏ நம்ம ஆட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த டோட்டல் தான் கிராஸ் சேலரி. ஓகே, ஸோ கிராஸ் சேலரியோட மீனிங் என்ன அப்படின்னா பேசிக் சேலரி அடிப்படையாக உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்கணுமோ அதோட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆட் ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டு தான் வந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கிராஸ் சேலரியாக கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதோட வந்து எப்படி ஒரு கிளாஸ்க்கு நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது யூசிங் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து .cpp சொல்லிட்டு சேவ் பண்ணிடுங்க ஃபைலை. அதுக்கப்புறம் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறோம் ஐஓஸ்டீம். அதுக்கப்புறம் நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஓகே, அப்படின்னும் போது எஸ்டிடி அப்படின்றது எங்கே வரும்? சி அவுட் சின்னு முன்னாடி வரும். ஓகே, அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், கம்பைலர் அதை அப்ளை பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம், இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக செமிகோலன் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி செமிகோலன் ஃபினிஷ் ஆகிருக்கணும். ஸோ இந்த வித்தின் த பாடி ஆஃப் த பிளாக்குள்ளே தான் நம்ம டேட்டா மெம்பர், அதாவது வேரியபிளும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளிக், ப்ரைவேட்டு, ப்ரொடக்டட் இந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பேஸ் வேர் வந்து கொடுத்து அது கீழே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே எதுவுமே கொடுக்கல இல்லையா, அப்போ டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும் அப்படின்னா கம்பைலர் இதை ப்ரைவேட் செக்ஷனாக எடுத்துக்கும். ஓகே, ப்ரைவேட் அப்படின்னும் போது வித்தின் த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைடில் இருக்கக்கூடிய கிளாஸோ இல்லை எனி அதர் ஃபங்க்ஷன்ஸோ யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது இதில் வந்து இண்டீஜரில் வந்து நம்பர் அண்ட் சேலரிக்கு ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க நேமை கெட் பண்ணுறதுக்கு கேரக்டர் அரேயில் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஏஹெச்ஆர்ஏ கிராஸ் சேலரி எல்லாமே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுனால அதை வந்து டெசிமலாக வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அதனால் ஃப்ளோட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம் வேரியபிள்ஸை. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம பப்ளிக் அப்படின்ட்டு ஆக்சஸ் ஸ்பேஸ் வேர் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளாஸில் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாய்டு, ஸோ டேட்டா டைப் வாய் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில் வந்து நம்ம கெட் பண்ணுற ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அதை வந்து கெட் டீட்டெயில் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் ப்ளேஸ் க்ளோஸ் ப்ளேஸ் கொடுத்துடணும் ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது. ஸோ வித்தின் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், சி அவுட்டில் என்டர் எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சிஇனில் வந்து இ நம்பர் இந்த வேரியபிளை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நேம், அதுக்கப்புறம் நேம் அப்படின்றத சிஇனில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேசிக் சேலரி, ஸோ பேசிக் சிஇனில் கொடுத்துட்றோம். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த கெட் டீட்டெயிலை நம்ம 3 டீட்டெயில் வந்து கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளேயே கிராஸ் சேலரி. ஸோ கிராஸ் சேலரின்னு சொல்லும்போது நம்ம சொன்ன மாதிரி 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு டிஏஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2 கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 25,000 கீழே இருக்கா அப்படின்னும் போது பேசிக் சேலரி லெஸ் தென் 25,000. ஓகே, இது ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு டிஏ வந்து பேசிக் சேலரியில் இருந்து 25% அப்படின்னு கால்குலேட் ஆகும். ஓகே, ஹெச்ஆர்ஏ வந்து பேசிக் சேலரியில் இருந்து 90% கால்குலேட் ஆகும். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை 25,000 மேலே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் அப்படி ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆகும்போது எல்சிப்ல வருது. எல்சிப்ல இங்கே 2 கண்டிஷன். ஓகே, இந்த 2 கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் செக் பண்ணுது. 25,000 இருக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 25,000 மேலேயும் இருக்கலாம், இதான் ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கலாம். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குது, 40,000 இருக்கலாம், இல்லை 40,000 உள்ளே இருக்கணும், அவ்வளோதான்.
ஓகே, லிமிட் என்னன்னா 25,000 to 40,000. அது 25,000ன்ற அந்த எக்ஸாக்ட் மதிப்பாகவும் இருக்கலாம், 40,000ன்ற எக்ஸாக்ட் மதிப்பாக இருக்கலாம், அண்ட் அதுக்கு இடப்பட்ட வேல்யூஸாகவும் இருக்கலாம் அப்படின்றதா. ஸோ அது வந்து ட்ரூ ஆகும் பொழுது உங்களுக்கு டிஏ வந்து பேசிக் சேலரிலேருந்து 30%, ஹச்ஆர்ஏ வந்து பேசிக் சேலரிலேருந்து 95% வந்து கால்குலேட் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம வித்தின் 40,000க்குள்ள வேல்யூஸ் ஏதோ கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒன்று ட்ரூ ஆகிடும். ஸோ டிஹெச்ஆர்ஏ கால்குலேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனில் கம்பைலர் வரும் பொழுது இங்கே பேசிக் சேலரி இருக்கும், ஹச்ஆர்ஏ இருக்கும். ஸோ மூணையுமே வந்து டிஏ மூணையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு கிராஸ் சேலரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஆகிடும், கால்குலேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு இல்லையா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இங்கே வாய்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சி அவுட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர், நேம், பேசிக் பே நேம், பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் கிராஸ் சேலரி எல்லாம் டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கிளாஸ்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு உடனே வந்து நம்மளுக்கு வந்து அதை ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் அங்கே இருக்கே அப்படின்னா நம்ம ரன் பண்ணால் அது ரன் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணால் மட்டும்தான் கம்பைலர் வந்து கம்பைலேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா இங்கே கம்பைலேஷனே நடக்காது, உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன்லாம் ஆகாது. ஓகேவா? அப்போ மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி வந்து அலாகேட் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸ்லாம் அதில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து இஎம்பி அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து அப்படின்ற நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஈன்றது ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி டீட்டெயிலை கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரேவாக கொடுக்கணும். ஓகே, ஆப்ஜெக்டை வந்து அரேவாக கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ கொடுத்துட்டு பிரேஸ்க்குள்ளே 100 அப்படின்னும் போது மேக்ஸிமம் 100 எம்ப்ளாயி டீட்டெயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அரேவாக கொடுக்கும் பொழுது ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே ரெண்டு நம்மளுக்கு வேரியபிள் தேவைப்படும். ஸோ அந்த டெம்பரரி வேரியபிள்ஸ் i, n. ஸோ இது ரெண்டே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், அதாவது மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மெசேஜ் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜே ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு மெசேஜ் என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பரை எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற எண்ணிக்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து கெட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா? அப்போ என்டர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ 2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபார் லூப் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ கெட் டீட்டெயில்ஸை வந்து 2 டைம்ஸ் வந்து கால் பண்ணோம். ஓகே, இந்த ஆஃப் i அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து 2 டைம்ஸ் என்னாகும் பெர்ஃபார்ம் ஆகும். எப்படி, i = 0 அப்படின்றது ஸ்டாட்டிக் வேல்யூ. அப்போ இது எது வரைக்கும் பெர்ஃபார்ம் ஆகும், n அப்படின்னா அவங்க கொடுத்தாங்களே 2 அது வரைக்கும். அப்போ 0 less than ஃபர்ஸ்ட் 0 less than 2 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகி 1 less than 2 இருக்கும். அதுக்கப்புறம் 2 less than 2 அப்படின்னு ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ 2 டைம்ஸ் என்ன ஆயிருக்கும், இந்த உள்ள இருக்கக்கூடிய இது வந்து காலாக இருக்கும். ஓகே, அப்போ 2 டீட்டெயில் வந்து கெட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இஎஃப்ஐ கிராஸ் ஆஃப் செமிகோலன், அதாவது என்ன, அடுத்து வந்து கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான ஃபார் லூப். ஸோ இது வந்து அதே மாதிரி 2லேயே அதை பேஸ் பண்ணி 2 டைம்ஸ் வந்து கால் ஆகிடு நம்மளுக்கு வந்து 2 டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி 2 கிராஸ் சேலரி கால்குலேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இஎஃப்ஐ டிஸ்பிளே அப்படிங்கும்போது என்ன டீட்டெயில்ஸ்லாம் கெட் பண்ணி உள்ள ஸ்டோர் ஆயிருக்கோ 2 ஆப்ஜெக்ட்குள்ள. ஸோ EF0 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். EF1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ள இன்னொரு டீட்டெயில்ஸ் செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம 100 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வரையுமே இதே கிளாஸ் யூஸ் பண்ணி 100 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை கெட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் தான், 3 ஃபங்க்ஷன் தான். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 100 எம்ப்ளாயிஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த கிளாஸை என்ன சொல்கிறோம்னா ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம எத்தனை ஆப்ஜெக்டை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் F9, ஸோ ஆல்ட் F9. ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஐடி 1, நேம் வந்து ஜஸ்ட் A கொடுக்குறேன், சேலரி வந்து 25,000. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் எம்ப்ளாயோட டீட்டெயில் கேட்குது. ஸோ 2 கொடுக்குறேன். ஸோ B வந்து 30,000. ஓகே, இப்போ வந்து 2 டைம் கெட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டிஸ்பிளே 2 தடவை டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி
7500 அப்படின்னு சொல்லி என்ன அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் வந்து 23,750. கிராஸ் சேலரி வந்து 56,250. அதாவது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 25,000 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆயிருக்குமா? இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்காது. ஏன்னா 25,000 இருக்கக்கூடாது, அது கீழே தான் இருக்கணும். அப்போ செகண்ட் எல்சிப் தான் உங்களுக்கு ட்ரூ ஆயிருக்கும். அதே மாதிரி இங்கே 30,037 போது இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்கும். எல்சிப்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு ட்ரூ ஆயிருக்கனால ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 30 and 95% பேஸ் பண்ணி தான் டின்னர் அலவன்ஸ் அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் கிராஸ் சேலரி உங்களுக்கு கால்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதே நீங்கள் ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து அரே இந்த மாதிரி அறையெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இ அப்படின்னு சொல்லிட்டு E1 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். E1 E2 இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ E1 அப்படின்போது இந்த ஃபார் லூப் அப்படின்றதுலாம் தேவையில்லை. ஸோ ஃபார் லூப்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் லூப் தேவை கிடையாது. இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்றது தேவை கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஃபிக்ஸ்டாக 2னா 2 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆகிடும். உங்களுக்கு வந்து ஆப்ஷனே இருக்காது. எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணிக்கை அப்படின்ற ஆப்ஷன் ஃபார் லூப் இருந்தா தான் உங்களுக்கு கரெக்டாக ஆகும். அப்படியே E1னா ஒருத்தர் டீட்டெயில் தான் கெட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு டெம்பரரி வேரியபிள்ஸும் தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த அரே சைஸ் கொடுக்குறோம் இல்லையா, இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இன்டெக்ஸ் பேஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்காது. ஜஸ்ட் இ, அதாவது E1 அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு Ctrl F9 Alt F9 பார்த்தீங்கன்னா 1A சேலரி வந்து 26,000. ஓகே, ஸோ ஒரு டீட்டெயில் தான் கெட் பண்ணுது. ஸோ அந்த டீட்டெயிலை நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி டியர்னஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட்டு அதை பேஸ் பண்ணி கிராஸ் சேலரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே.